சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய பிறந்த நாள். மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திரைத்துறைக்கு வந்து 50 வருடங்கள் ஆகிறது. இதை செலிப்ரேட் பண்ணும் விஷயமா இன்றைக்கி ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணி கொண்டு இருக்காங்க. தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு நமது சேனல் சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் நடித்து கொண்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் எடுக்கிறாரு. மேலும் இந்த ஜெயிலர் 2 படத்தில் சூப்பர் ஸ்டாரோடு சேர்ந்து ஒட்டுமொத்த சினிமா நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடித்து கொண்டு இருக்காரு. அதைத் தொடர்ந்து தலைவர் 173 இந்த படத்தை யார் எடுக்க போகிறாங்க, இதுதான் மிக பெரும் கோலிவுட்டோட ஹாட் டாப்பாக இருக்குது. மேலும் இந்த படத்தை ஷங்கர் தான் எடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அறிவிப்பு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சமீபத்தில் ஷங்கர் எடுத்த இந்தியன் 2வாக இருக்கட்டும், கேம் சேஞ்சராக இருக்கட்டும், 2 படங்களுமே பார்த்திங்கன்னா பயங்கரமாக சொதப்பிடுச்சு. காரணம், ஷங்கர் அவுட்டேட்டட் ஆகிட்டார். அவரோட கதையும் சரியில்லை, திரைக்கதையும் சரியில்லை. இதனால தான் ஷங்கர் ஃபார்ம் அவுட் ஆகிட்டார் என சொல்லப்படுகிறது. தொடர்ந்து வேல்பாரி நாவலை எப்படியாச்சும் நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். மேலும் 3.0வும் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். கடைசியில் பார்த்தா ஷங்கரோட கனவுகள் மொத்தமே கலைஞ்சு போச்சு. இப்போ அதற்கான அடிக்கல் நாட்டியிருக்காராம். அதாவது ஷங்கர் ரஜினிகாந்தை சந்தித்ததாக ஒரு பேச்சு போய்கொண்டிருக்கு. ரஜினிகாந்தை சந்தித்து கதை கூறினாராம். மேலும் ரஜினி தான் தனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டும் எனவும், தொடர்ந்து இந்தியன் 3 படத்தையும் ரிலீஸ் செய்வதற்கு தனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் எனவும் ரஜினி கிட்ட கேட்டிருக்காராம். ரஜினியுமே மரியாதை நிமித்தமாக கண்டிப்பாக நான் உங்களுக்கு உதவுறேன், நல்ல கதையை ரெடி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காராம். மேலும் வேல்பாரி கதையுமே ரஜினிகாந்த் கிட்ட சொல்லியிருக்காரு ஷங்கர். ஆனால் ரஜினி வேல்பாரியை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. காரணம், சரித்திர பின்னணியில் உருவாக போகிற வேல்பாரி படத்தில் ரஜினியால் வயதின் காரணமாக நடிக்க முடியாது. தொடர்ந்து வித்தியாசமான சயின்ஸ் ஃபிக்ஷனல் படம் 2.0 மாதிரி கதை இருந்தால் கண்டிப்பாக நடிக்க தயார் என ரஜினி சொல்லியிருக்காராம். தொடர்ந்து ரஜினிகாந்த் தலைவர் 173 ஷங்கர் தான் என சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் அதைத் தொடர்ந்து தலைவர் ரஜினி மற்றும் கமல்ஹாசன் இணைந்து நடிக்க போகிற படம், இதை யார் எடுப்பாங்க அப்படின்ட்டு தான் கோலிவுட்டில் மிக பெரும் ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் இதற்கான கதையும் கிடைக்கல, டைரக்டரும் கிடைக்கல. ஒருவேளை கமல்ஹாசனே இந்த படத்தை டைரக்ட் பண்ணி எடுக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு பிடிச்சி மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.